இன்றைக்கி ஜஸ்ட் a மினிட்ல டேஸ்டியான ஆலு தம் பிரியாணி பார்க்கலாமா என் ஸ்டைலில். ஸோ 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கெல்லாம் பெருசு பெருசாகவே வெட்டிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் வந்து நம்ம பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு ஒரு கறி ஃபீல் இருக்கும். ஸோ வெட்டி வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், இல்லை நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா. ஸோ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 4 ஸ்பூன் வந்து நான் கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் வந்து கெட்டியாக இருந்தால் மேரினேட் ஆகும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட்டு தரும். ஸோ இந்த மேரினேட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு அடுப்பை ஆன் பண்ணி நான்ஸ்டிக் கடையில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். குக்கர்லலாம் செய்ய போகிறல, தேஷாவில் செய்ய போகிறல. கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அதாவது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து நம்ம பிரியாணிக்கு தனி டேஸ்ட்டு தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ஹாஃபாக வெந்ததுக்கப்புறம், அதாவது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம், ரொம்ப ப்ரௌனாக இருக்குமா, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனாலும் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணால் போடுங்க, அதுதான் செம்ம டேஸ்ட். நான் 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருந்தேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து மேரினேட் பண்ண உருளைக்கிழங்கு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஆனியனோட மிக்ஸ் ஆகும்போது இஞ்சி பூண்டுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா டேஸ்ட் தரும். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு வேகும் போதே நல்லா வந்து உப்போட வெந்தால் நல்லா டேஸ்ட்டு தரும் உருளைக்கிழங்கு தனியாக சாப்பிடும் போது. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க 3 பெரிய தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து இன்றைக்கி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்துடட்டும், நிறையா தண்ணி இழுக்கும். ஸோ தனியாகவே உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஜஸ்ட் a minute சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. நிறைய வீடியோ சூப்பராக வந்துகிட்டே இருக்குது நம்ம ஜஸ்ட் a minute சேனலில். ஸோ நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் 30 மினிட்ஸ் ஊற வச்சு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டாதீங்க. பாருங்கள் உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே ரைஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டு ஃபுல்லாகவே கிண்டிக்கலாம். நெய் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த டைம் வந்து அப்படியே கண்டினியூவாக நீங்கள் வேக விட்டுறலாம். இப்போ வந்து அரை வேக்காடாக வந்து வெந்துருச்சு, அதாவது 50% பாஸ்மதி ரைஸ் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சுங்க நம்ம ஆலு தம் பிரியாணி. உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ஈஸியாகவே பிரியாணி பண்ணலாம். சாப்பிடாதவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. பாருங்கள் நான் இப்போ சர்வ் பண்ணேன் வீட்டில். ஸோ ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ மழையில் சூடாக சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட் தானேங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரைஸாக இருக்கட்டும், பொட்டேட்டோ இருக்கட்டும் சூப்பராக இருந்திருக்கு. ஜஸ்ட் a minute சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்ட் a minute.